ஹாய், வின்டர் ஸ்பெஷலாக செம சூப்பரான ரெசிபி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மஷ்ரூம் சூப் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். 10 பல்லு பூண்டு நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். கார்லிக்கோட கலர் நல்லா மாறின பிறகு ஒரு ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஆனியன் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்காங்க. பாதி பேக்கெட் அளவில் இருக்கிற மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி இப்போ சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு கேஷ்யூ நட் சேர்த்துக்கிறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்காங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு வீட் ஃப்ளவர் சேர்த்துக்காங்க. நான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கல, வீட் ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். அதுக்கு பதில் இந்த மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்காங்க. அதுக்கப்புறமா தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்காங்க. இப்போ இந்த மாவோட பச்சை வாசனை போயிட்ட பிறகு நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்த பிறகு இது நல்லா ஒரு 2 பாயில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மாவோட பச்சை வாசனை போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த சூப்பை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்காங்க. இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு ரிட்டன் இந்த சூப்லேயே சேர்த்துட்டாக்கா சூப் நல்லா ஒரு திக்னஸ் கிடைக்கும். நான் இப்போ இதை அரைச்சி சேர்த்துட்ட பிறகு சூப் பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குது. நான் இதில் கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் எது வேணாலுமே சேர்த்துக்காங்க. அவ்வளோதான், சூப்பரான மஷ்ரூம் சூப் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் கார்னிஷிங்காக மஷ்ரூமை நான் ஃப்ரை பண்ணி வச்சு சேர்த்துக்கிறேன். இது கூட ஃப்ரெஷ் க்ரீமே சேர்த்துக்கிறேன். சில பேருக்கு சூப் அரைச்சி சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு